ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த இடிதாங்கியின் குடும்பத்தை கேவலமாக பேசுவது என்பது எதிர்க்கட்சிக்காரர்களுக்கு வழக்கமான பொழுதுபோக்குகளில் ஒன்று. அதே போன்று எதிர்க்கட்சிக்காரர்களின் குடும்பத்தை அதைவிட ரொம்ப கேவலமாக பேசுவது இந்த இடிதாங்கியின் வார்த்தை ஜாலங்களில் ஒன்று. இப்படி மாற்றி மாற்றி வார்த்தை சித்து விளையாட்டில் ஈடுபடுவது என்பது கட்சி ஆரம்பித்த நாள் முதல் எங்களுக்குள் உள்ள ஒரு கையெழுத்து இடாத ஒப்பந்தம். ஆனால் இந்த வார்த்தை விளையாட்டு சர்வதேச தரத்தை எட்டும் என்று இந்த இடிதாங்கி ஒருபோதும் கற்பனை செய்து பார்த்ததில்லை. சமயம் பார்த்து உச்சி மாநாட்டு கொட்டகையில் வெற்றி செஞ்சிருக்கிறார் பிலிப்பைன்ஸ் அதிபர் ரோட்ரிகோ டுட்டர்டே. ஆனால் அதே சமயம் இடிதாங்கியின் நாக்குக்கும் மைக்கை கண்டால் எப்படி பேச வேண்டும், மைக்கை காணாவிட்டால் எப்படி உளர வேண்டும் என்பது தெரியும். அதனால் தான் எதிரியாக இருந்தாலும் மைக்குக்கு முன்னால் வசைபாடாவிட்டாலும் மைக் இல்லாத இடத்தில் மயக்கம் வரும் வரைக்கும் அகராதியில் இல்லாத வார்த்தைகளில் ஏசி விடுவேன் என்பதையும் இந்த வையம் அறி. இடிதாங்கியின் இந்த சூட்சமத்தை பிலிப்பைன்ஸ் அதிபர் கடைபிடிக்க மறந்துவிட்டார். அதுவும் இந்த வையகத்தையே தனது கைப்பிடிக்குள் வைத்திருப்பதாக நினைக்கும் மூத்த அண்ணன் ஒபாமாவையே ஒரு உப்புமா என்ற ரேஞ்சுக்கு திட்டி தீர்த்திருக்கிறார். இப்படி ஒரு வார்த்தையால் எதிரி நாடுகள் கூட இதுவரைக்கும் அவரை திட்டியதில்லை. இந்த விவகாரத்தால் வெள்ளை மாளிகை வெலவெலுத்து கிடக்கிறது. வடகொரியா வடைப்பாயாசம் வைத்து கொண்டாடுகிறது. சீனா சீட்டி அடித்து கும்மாளம் அடிக்கிறது. பிலிப்பைன்ஸ் அதிபர் போதைக்கு எதிராக ஒரு பெரும் போரையே நடத்தி கொண்டிருப்பதாக சொல்லிக்கொண்டு கையில் கிடைப்பவர்கள் எல்லோரையும் சுட்டுக் கொள்வதாக இடிதாங்கிக்கு ஏற்கனவே பல புகார்கள் வந்து கொண்டு அதை சரி செய்யலாம் என்று எண்ணுவதற்குள் ஒபாமாவை இப்படி தகாத வார்த்தைகளால் திட்டி அவர் காதை பொத்த வைத்திருக்கிறார் என்றால் இந்த இடிதாங்கி எம்மாத்திரம். கற்பனையில் பறக்கும் குதிரைகள் நிஜ வாழ்வில் கழுதைகளிடம் தோற்று போகும் காலம் இது. ஆழ்ந்த தூக்கத்தில் நாம் விடும் குரட்டை சத்தம் நமக்கே கேட்காமல் இருப்பதுதான் நாம் செய்த பூர்வ ஜென்ம புண்ணியம். அனைத்து வார்த்தைகளுக்கும் அர்த்தம் தெரிந்திருந்தாலும் அகராதி அமைதியாக இருப்பதை போல இந்த இடிதாங்கியும் இருப்பான். பேலன்ஸ் இல்லை என்று தெரிவித்து ஏடிஎம் மிஷின் என்னை வெறுப்பேற்றினால் பதிலுக்கு 4 தடவை மினி ஸ்டேட்மெண்ட் எடுத்து ஏடிஎம் மிஷினையே வெறுப்பேற்றுவதுதான் இந்த இடிதாங்கியின் ஸ்டைல் என்று கூறி பேச வாய்ப்பளித்த எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.